உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? இதுக்கு ஒவ்வொரு தடவை என்னை தேடி வந்து நீ அசிங்கப்படுற. ஏய் அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஒன்று சேர்றதுக்காண்டி நான் படுறதுலாம் ஒரு கஷ்டமாக தெரியல. உனக்கு வேணா கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. எப்படியாச்சும் நம்ம ஹாப்பியாக அதுக்குள்ளே அவசரப்படாது. நீ திருந்தவே மாட்டேல. இனிமேல் என்ன தேடி வராத, என்கிட்ட பேசாத. ஹலோ ஹலோ என்னடா என்ன ஐடியா விழுந்துருச்சு? எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? லவ் ஃபெயிலியர் ப்ரோ. ஆமாம், என்ன மாதிரியா இருக்க? யார் நீ? நான் உன்னோடைய மனசாட்சி ப்ரோ. மனசாட்சியா? ஏன்டா நீ வேற இருக்கிற கடுப்பில் டென்ஷன் ஆக்கிக்குது. லவ் ஃபெயிலியர் ஆன எல்லா பசங்களுக்குமே சொல்கிற ஒரே டைலாக் இதுதான். ஏன்டா நீ வேற இருக்கிற கடுப்பில் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. அப்படி என்னதாடா உங்களுக்கு பிரச்சனை? பாதியிலே வந்துடுது, பாதியிலே போயிடுச்சு. அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் மனசாட்சி கூட என்னோட ஃபீலிங்ஸ் புரியல. உன்னை சொல்லி என்னப்பா செய்ய? யாரை நான் லைஃப் ஃபுல்லாக பார்த்துக்கணுன்ட்டு உண்மையாக நேசிச்சனோ அவளுக்கே என் மனசு புரியாதப்போ உனக்கு புரிஞ்சுன்னா போய் என்னடா இந்த வயசில் இவ்வளோ விரக்தியாக பேசிக்கிட்டு இருக்க? விட்றா, போனா போகிறா. உனக்கு என்னென்ன வேறு லைஃபாக இல்லை? டேய், வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் லைஃப் அது லவ்ங்கிறது ஒரு சாப்டர் மட்டும்தான். உனக்கு அந்த சாப்டர் பிடிக்கலன்னா உனக்கு கிழிச்சு போடு, இல்லைன்னா தூர போடு. அதுக்குன்னு புக்கை போய் எவனாச்சும் கொளுத்து வானாடா? போடா, போய் இருக்கிற வேலை வெட்டியை பாடுறா. காடு பேத்திக்கிட்டு அவனுக்கு என்ன ஓடிவிட்டான் அழகின்றவன் நான் அல்லவா. மேனேஜர் சார் இவ்வளோதுக்கு இப்போ கால் பண்ணுறான்னு சொல்லி சரி அட்டன் பண்ணி பேசுங்க சார். சொல்லுங்கள் சார். குட் மார்னிங், குட் ஈவினிங் சார். மிஸ்டர் ரவி, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி ட்ரெயினியாக அந்த உங்களை ட்ரெயின் லீடர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். நிஜமா ரொம்ப சந்தோஷம் சார். இதுக்கு மேலே ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய முயற்சி நான் கொடுப்பேன் சார். நீங்கள் எதிர்பார்க்கறது அதிகமாக கொடுக்குறேன் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு நம்மளோட வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில துன்பங்களுக்காண்டி நம்ம ஏன் நம்மளோட சந்தோஷத்தை இழக்கணும்? யோசிச்சு பாருங்கள்.